தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்ற கோரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் உரிய இடப்பங்கீடு வழங்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர் அதிகாரம் மாவட்ட துணைத் தலைவர் திரு ரா பூமிநாதன், மாவட்ட தலைவர் கா மூர்த்தி, மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் கே முருகேசன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி கே எம் அஜீஸ், மாநில அமைப்பு செயலாளர் மூத்தவர் ரா சிவகுமார், சிவகங்கை மாவட்ட செயலாளர் தம்பி ரவிக்குமார், இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி நிற்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தம்பி உலகராஜ், நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை நிலைய செயலாளர் சகோதரர் சசிகுமார், இந்த நிகழ்ச்சியை இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக தொகுத்து வழங்கிய திருமதி செல்வி மோகன், மாநில மகளிர் அணி அமைப்பாளர், தமிழர் அதிகாரத்துடைய அழைப்பினை ஏற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றிய அகில இந்திய அகமுடையர் மகாசபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் கரு ரஜினிகாந்த் அவர்கள், தமிழ்நாடு மனு உரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி திரு சாஹின் பாத்திமா, தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ கே பூமிராஜன், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் சகோதரர் தஞ்சை சாமி, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெரோன்குமார், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி சதீஷ்குமார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி முனியசாமி, ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் வட்டார சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கின்ற ஆரஸ்மங்கலம் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் ரா சத்யேந்திரன், செயலாளர் அன்பு தம்பி மகாலிங்கம், பொருளாளர் தம்பி முத்தரசு, கல்லாடி வட்டார சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி அழகசாமி, வட்டார சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ், இளையாங்குடி வட்டார சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி தங்கவேல், தமிழர் அதிகாரத்தினுடைய தென்மண்டல தலைவர் திரு ஜெயராஜ், மாநில இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி கார்த்திக்ராஜ், மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜெயக்கொடி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் சக்தி, மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு மூவேந்திரன், மாவட்ட விவசாய அணி தலைவர் ஐயப்பன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் தம்பி கவிக்குமார், ராமநாதபுரம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் செல்வகுமார், சுபாஷ் சந்திர போஸ், திருமுருகன், முகேஷ் கண்ணா, அபிமன், நயினார்கோயில் ஒன்றிய செயலாளர் அபிமன்யோ, ஆரஸ்மங்கலம் ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் தலைவர் அண்ணன் இளங்கோவன், ஆரஸ்மங்கலம் ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி பாரதி பாண்டியன், சமூக செயற்பாட்டாளர் சகோதரர் நாகநாதன், போகலூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி அஜித்குமார், தம்பி தனசேகரன், பாண்டித்துறை செல்வ முகேஷ், கமிதி ஒன்றியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ராமர், செயலாளர் அபிமன்னன், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ரகுபதி, ராமநாதபுரம் நகர் செயலாளர் அபிஷேக், கல்லாடி ஒன்றியத்தினுடைய செயலாளர் தம்பி விஜயராஜ், தம்பி இளைஞரணி தலைவர் தம்பி கண்ணன், விவசாய அணி பொறுப்பாளர் மலைராஜ், சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட இளைஞரணியுடைய பொறுப்பாளர் தம்பி கரிகர பாண்டியன், தேவகோட்டை ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி சமூக பாண்டியன், சாக்கோட்டை ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி வினோத், ஹரிஷ் பாண்டியன், அர்ஜுனன், சதீஷ்குமார், நிதிஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து தமிழர் அதிகாரம் பொறுப்பாளர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகின்றிருக்கின்ற அனைத்து கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் அதிகாரத்தின் சார்பாக என்னுடைய முதற்கண்
வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் ஆன பின்பும் இந்த மண்ணுடைய பூர்வீக குடிகளாக இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரமும் சமூக அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை, இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1930களில் இந்தியாவிற்கு விடுதலை வழங்குவதற்காக, அதாவது சுதந்திரம் வழங்குவதற்காக பிரிட்டிஷிலிருந்து சைமன் கமிஷன் இங்கு வந்தது. சைமன் கமிஷனை சந்தித்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சமூகத்தினுடைய பிரதிநிதிகளும் அனைத்து சாதி தலைவர்களும் கோரிக்கை வைத்தார்கள். எங்களை அட்டவணை பட்டியலில் சேருங்கள். அன்றைய தினம் அட்டவணை பட்டியல் எல்லாம் இல்லை, டிப்ரஸ்ட் கிளாஸ் என்று சொல்வார்கள், அதாவது தீண்டத்தகாத சாதி என்று சொல்வார்கள். தீண்டத்தகாத சாதி என்பது கோயிலுக்குள் நுழையாதவர்கள் தீண்டத்தகாத சாதி, யாரிடமும் தொட்டு புழங்காதவர்கள் தீண்டத்தகாத சாதி. கோயிலுக்கு சொந்தக்காரர்கள் அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்தையும் மாறி வழங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகளோ, தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவர்களோ, தேவேந்திரகுல வேளாளர் மக்களோ சைமன் கமிஷனை நேரடியில் சந்தித்து எங்களை டிப்ரஸ்ட் கிளாஸ், அதாவது தீண்டத்தகாதவர் பட்டியலில் இணையுங்கள் என்று கோரிக்கை வைத்ததாக எந்த ஒரு சான்றும் இல்லை. மக்கள் கோரிக்கை வைக்கவில்லை, தலைவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை, தானாகவே அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அட்டவணை பட்டியலில் இணைத்து விட்டார்கள். இது ஒரு வரலாற்று பெரும் தவறு, வரலாற்று பெரும் பிழை. இந்த பிழையை சரி செய்ய வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியா சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு இந்திய வாக்குரிமை கமிட்டி என்ன சொல்கின்றது என்றால், இந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்களை, காலம் காலமாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை எஸ்சி பட்டியலில் இணைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி சைமன் கமிஷன் சொன்னதை இவங்க கவனத்தில் கொள்ளல, வாக்குரிமை கமிட்டி சொன்னதை இவங்க கவனத்தில் கொள்ளல. லோத்தியன் கமிட்டி, அதுக்கடுத்து 1936களில் லோத்தியன் கமிட்டி ஒரு ஆலோசனை சொல்லுது. லோத்தியன் கமிட்டி என்ன சொல்றாங்க, தீண்டாமைக்கு உட்படாத சமூகங்களை அவர்கள் கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் கூட எஸ்சி அட்டவணையில் இணைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல், கருத்தில் கொள்ளாமல் அன்றைய தினம் இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலில் இணைத்து விட்டார்கள். எஸ்சி பட்டியலில் இணைத்த நீங்கள் வரலாற்று பிழையை நீங்கள் சரி செய்ய வேண்டும், வரலாற்று பெருந்தவரை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம், போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த கோரிக்கையை செய்து முடிக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள், அந்த அரசுகளை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் கள்ளமௌனம் சாதிக்கின்றது. தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை, நாங்கள் கிட்டத்தட்ட 300 ஆண்டு காலமாக தேவேந்திரகுல வேளாளர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவேந்திரகுல வேளாளர்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அரசாணை அறிவித்தது பெரிய விஷயம் இல்லை. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு இந்த 75 ஆண்டுகளில் நீங்கள் அரசுகளில் கொடுத்த பங்கீடு என்ன? எத்தனை மாவட்ட செயலாளர் நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள்? எத்தனை ஒன்றிய செயலாளர் நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள்? எத்தனை மாநகர மேயர் பதவிகளை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள்? எத்தனை அமைச்சர் பதவி நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள்? இதுதான் இந்த சமூகத்துடைய கேள்வி. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு, நியாயமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் மூடி மறைத்து விட்டு, தேர்தல் காலத்தில் எங்கள் சமூக மக்களை, தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மட்டுமல்லாது அனைத்து தமிழ் சமூக மக்களையும் நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த நாடகத்தை நீங்கள் அரங்கேற்ற முடியும் என்று நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இன்னைக்கு நேற்று இல்ல, 1560 நாங்கள் வீழ்த்தப்பட்டோம். நாயக்கர்களுடைய காலத்திலிருந்து சுந்தர பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் நடந்த சகோதர சண்டையில் ஒருத்தன் மாளிகாப்பூர்ட்ட போனா, ஒருத்தன் விஜயநகர பேரஸ்ட போனா, அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 600 வருஷமாக நாங்கள் போராடித்தான் அனைத்தையும் பெற்றிருக்கின்றோம். இதுதான் வரலாறு, இதுதான் நிதர்சனம். எவனும் எங்களுக்கு எதையும் இன்னைக்கு வரை இலவசமா கொடுத்ததே இல்லை. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஒன்று கொடுத்திருக்கேன். அந்த அமைச்சருடைய, அந்த ஆதி திராவிட நலத்துடைய அமைச்சர் பேர் கூட இங்க இருக்கின்ற யாருக்குமே தெரியாது.
20 வருஷமா ஆதி திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, ஆதி திராவிட நலத்துறை என்பதே ஒரு பெரிய தவறான பிழையான ஒரு விஷயம். அட்டவணை பிரிவிலே கிட்டத்தட்ட 76 சமூகங்கள் இருந்தது. 76 சமூகங்களில் தேவேந்திர குல வேளாளர்களின் 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்த பின்பாடு 69 சமூகம் இருக்கின்றது. இந்த 69 சமூகங்களில் ஆதி திராவிடரும் ஒரு சமூகம். அந்த சமூகத்தின் பேர்ல தான் நீங்க அந்த துறையை வச்சிருக்கீங்க. இதுவே அப்பட்டமான துரோகம் இல்லையா? இது அப்பட்டமான தவறு இல்லையா? இந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், இந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டத்துடைய நோக்கம் அதுதான். பட்டியல், இந்த எஸ்சி பட்டியல் சொல்றாங்கல்ல, நாங்க இங்க ஒரு எஸ்சி பட்டியல் வெளியேற்றம் என்பது எந்த ஒரு சமூகத்தையும் தரம் தாழ்த்துவதற்காக இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். எங்களை எவனும் நீ சொல்லாத, தலித்துன்னு சொல்லாத, தாழ்த்தப்பட்டவன் சொல்லாத, ஆதி திராவிடன் சொல்லாத, ஹரிஜன் சொல்லாத. இது எங்களுடைய சுயமரியாதைக்கு இலக்காக இருக்கு. எங்க சுய உரிமையை நீங்கள் சேதப்படுத்துவதாக இருக்கின்ற நாங்க போராடுறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்கள். கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட பரம்பரையில் வந்தவர்கள். இந்தியாவிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே வேளாண்மையை பூர்வீகமாக காலங்காலமாக செய்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு சமூகமும் எஸ்சி அட்டவணை பட்டியலில் இணைக்கப்படவில்லை. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மட்டும் நீங்க ஏன் இணைச்சீங்க? நீங்க இணைச்சது தவறுன்னு சொல்றோம். இணைச்சத தவறுன்னு சொன்னா ஐயோ தேவேந்திர குல வேளாளர்கள் ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறான்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, எங்களுக்கான வரலாறு இருக்கு, பண்பாடு இருக்கு, பாரம்பரியம் இருக்கு. அத சொல்றோம். சொல்றது உனக்கு தவறா பட்டுச்சுன்னா, உனக்கு குத்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. எங்களுக்கு வரலாறு இருக்கு, பண்பாடு இருக்கு, பாரம்பரியம் இருக்கு. அதை நாங்க பேசுறோம், அடையாளப்படுத்துறோம். நாங்க அதை சொல்றதுக்கும் அதை பேசுறதுக்கு எந்த இடத்துலயும் தயங்க மாட்டோம். தயங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அரிஜன் சொல்றீங்களா? காந்தி காலத்துல காந்தி அரிஜன் சொன்னாரு. அம்பேத்கர் துன்பக்கூட்டுகளின் திறவுகோல் அரசியல் அதிகாரமே சொன்ன அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? காந்தியை பார்த்து, நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மாவுடைய பிள்ளைகளா இருந்துட்டு போறோம், காந்தி வேணா அரிஜன் பிள்ளையா இருந்துட்டு போன்னு சொன்னா. அரிஜன் சொல்லுவோம், அரிஜன் காலனின்னு வச்சிருக்கான். அரிஜன் காலனில எத்தனை பேருக்கு அதுக்கான உண்மையான பொருள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அரிஜன் காலனினா என்னன்னு முதல்ல தெரியுமா? அரிஜனை விட்டு ஆளுக, அரிஜன் விட்டு காலனி, தாழ்த்தப்பட்ட காலனி சொல்றாங்க. அரிஜன் முதல்ல என்னன்னு தெரியுமா? ஹரிஜன்னா கடவுளின் குழந்தை. ஹரினா கடவுள், சன்னுனா மயன், கடவுளின் குழந்தைன்னு அர்த்தம். கடவுளின் குழந்தைகள்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல இந்த விஷயம் உளவியலா, இந்த விஷயத்துல இனிமே எதுவுமே தெரியாம ஒரு தலைமுறை கிட்டத்தட்ட எங்க அப்பன் பேசாம இருந்திருக்கலாம், எங்க தாத்தா பேசாம இருந்திருக்கலாம், என் அண்ணன் பேசாம இருந்திருக்கலாம், நான் பேசுவேன், என்னை சுத்தி இருக்கிற என் தம்பி பேசுவாங்க. ஏன்னா நாங்க இந்த கேள்வி வைக்கிறோம். ஹரிஜன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? கடவுளின் குழந்தை. கடவுளின் குழந்தைன்னா யாருன்னு தெரியுமா? முதல்ல கோயில்களில் தேவர் அடியார்களாக பொட்டு கட்டி விட்டுருப்பாங்க. அந்த ஒரு காலத்துல விஜயநகர தெலுங்கருடைய காலத்துல இந்த நம்ம கோயில்கள்ல பொட்டு கட்டி பெண்களை பொட்டு கட்டி விட்டுருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களிடம் முறைகேடாக அத்துமீறி அங்கிருக்கின்ற பார்ப்பாளர்கள் அந்த கோயிலை நிர்வகிப்பான். இவங்குள்ள அந்த பெண்களோட பாலியல் ரீதியா அந்த பெண்கள்ட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டு போற அந்த பெண்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் இருக்குல்ல, அந்த பெண்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை யாருடைய மயன்னு சொல்ல முடியாது, யாருக்கு பிறந்தவன் சொல்ல முடியாது. உடனே அவனுக்குள்ள கடவுளின் குழந்தை, அதாவது கடவுளின் குழந்தைன்னு சொன்னான். நம்ம யாருக்குமே தெரியாம பிறந்தவங்களா நம்ம? இது எவ்வளவு பெரிய அவமானம். ஹரிஜன் ஒருத்தர் நம்மள சொன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். இது இந்த ஹரிஜன் சொன்ன காந்தி இந்த சொல்றப்பயே நம்ம ஆளுக்கு அந்த காந்தியை இந்த மண்ணுல நடமாட விட்டுருக்க கூடாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தலித்துன்னு சொல்றான். தலித்துனா என்னன்னு தெரியுமா? இந்த போராட்டம் வெற்றியடைய அகில இந்திய அகமதி மகாசபை சார்பாக இந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல அன்பு தம்பி அழகர் சாமி பாண்டியன் அவர்களுக்கு நாங்கள் தெய்வமாக வணங்கும் மாமன்னர் மருதுவாளர்கள் ஆசீர்வாதம் என்றும் கிட்டும் என்று கூறி இந்த புனித நிகழ்த்து இந்த போராட்டம் என்பது உளவியலாக இங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கன்னா, அவன் ஐஏஎஸ் படிச்சு தேவேந்திர குல வேளாளர் ஒருத்தர் கலெக்டரா இருப்பாரு. 5ஆம் கிளாஸ் படிச்ச ஒருத்தன் பியூனா இருப்பான். அந்த பியூன் 5ஆம் கிளாஸ் படிச்ச பியூன் சொல்லுவான், அந்த கலெக்டர் எஸ்சி கலெக்டர். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட
பாரனூர்னு ஒரு கிராமத்துல இரட்டை கூலை முறை இருக்கிறதா ஒரு செய்தி இங்க பரவப்பட்டுச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவேந்திரனுக்கும் 50 ஏக்கர் இடம் இருக்கு. இங்க யாரெல்லாம் வந்து உயர்ந்த ஜாதி ஆண்ட ஜாதின்னு பெருமை பேசுறான் பாருங்க, அவன் புள்ள இவன்ட்ட தான் கடன் வாங்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட? தேவேந்திரகுல வேளாளர் தான் அன்றாடம் செலவுக்கே கடன் வாங்கி போயிட்டு இருக்கான், காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்றது யதார்த்தமான உண்மை. ஆனா இங்க பொது புத்தியில பொது விஷயமா என்ன இங்க சொல்ல வரான்னா, இவன் புள்ள எஸ்சி. எஸ்சினா என்னடா? ஷெட்யூல்டு கேஸ்ட். ஷெட்யூல்டு கேஸ்ட்னா இங்க பாத்தீங்கன்னா பேக்வர்டு கிளாஸ்ட். பேக்வர்டு கேஸ்ட்னு இல்ல, பேக்வர்டு கேஸ்ட்னா இல்ல, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு, இப்படிதான் இருக்கு. ஆனா இங்க மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷெட்யூல்டு கேஸ்ட். அதுக்குள்ள வகுப்பு, இது மட்டும் சாதி. ஷெட்யூல்டு கேஸ்ட்னா அட்டவணை சாதி. பேக்வர்டு கிளாஸ், அது கிளாஸ்னா வகுப்பு. அந்த பிற்படுத்தப்பட்டோர் சமூகம்லாம் வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு, அதை தாண்டி இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. ஆனா அட்டவணை சாதின்னு சொன்னா அவன் வந்து சாதி, ஷெட்யூல்டு கேஸ்ட். ஷெட்யூல்டு கேஸ்ட் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி. அட்டவணை என்னது? தேவேந்திர குல வேளாளர்களை நீங்கள் அட்டவணைப்படுத்துவதற்கான காரணம் என்ன? அதுக்கு ஏதாச்சும் உங்கள்ட்ட பொருள் இருக்கா? ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள்? 500 வருஷமா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஆலயங்கள்ல உள்ள தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மரியாதை உண்டு. பழனி பெரிய கோயில், திருப்பரங்குன்றம் பெரிய கோயில், திருச்செந்தூர் பெரிய கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில், இப்படி தமிழ்நாட்டில் சமயபுரம் பெரிய கோயில், எல்லா கோயில்களிலுமே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மரியாதை இருக்கு. 1000 வருஷம் எங்களுக்கான அடையாளம் இருக்கு, வரலாறு இருக்கு, பண்பாடு இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, பெருமிதம் இருக்கு. இப்ப இதையெல்லாம் ஆனா நாங்க தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி பட்டியல இருந்து வெளியே போறோம் சொன்னா இல்லங்க, இவங்க ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறாங்க. ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறதுக்காக இல்ல, எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்றது. எங்களுடைய அடிப்படை, எங்களுக்கான வாழ்வாதாரம் மறுக்கப்படுகின்றது. 2009 இந்த கிட்டத்தட்ட 2026 2020 வந்து எஸ்சி அட்டவணையில வந்து அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறப்ப தேவேந்திர இந்த அந்த அட்டவணை பட்டியலில் இருக்கிற 69 சமூகங்களை கூட்டு வச்சு ஏதாச்சும் நீங்க ஒரு கருத்து கேட்டீங்களா? யாராச்சும் ஒரு கருத்து கேட்டாங்கன்னா, இந்த தமிழ்நாடு அன்னைக்கு ஆண்ட தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாச்சும் கருத்து கேட்டுச்சா? நீங்க இந்த 69% இந்த 18% இடஒதுக்கீடுல அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறோம், உள்ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் நீங்க கேட்டீங்களா? இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தது தப்பு இல்ல, தனி ஒதுக்கீடா 10% கூட தவறு இல்ல. அந்த சமூகம் நலிவடைந்த சமூகம் உருவாக்கிட்டு போறாங்க. இங்க கொடுத்திருக்காங்களே, இப்ப எப்படி கொடுத்திருக்காங்க? உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. ஒரு வேலை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், எஸ்சிஏ அருந்ததியர். 2வது வேலை வந்தாலும் எஸ்சிஏ அருந்ததியர், 3வது வேலை வந்தாலும் எஸ்சிஏ அருந்ததியர், 4வது வேலை வந்துச்சுன்னா 69 பேர் இருக்கும். அந்த சமூகத்தில் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் 69 சாதி இருக்குல்ல, அந்த 69 சாதிகள்லையும் அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை. 4வது வேலைக்கும் அருந்ததியர்கள் இல்லாத அந்த 69 சாதிக்கான வேலைக்கு போக முடியும். இது அப்பட்டமான துரோகம் இல்லையா? இந்த மண்ணுடைய பூர்வீக மக்கள் குடிமக்களுக்கு நீங்கள் இழைத்த துரோகம் இல்லையா? இந்த துரோகத்தை நாங்கள் சுட்டி காட்டினால், இந்த துரோகத்தை நீங்க சரி பண்ணுங்க நாங்க சொன்னா உடனே ஆண்ட பரம்பரை பேசுறான். இவங்க இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் RSS அடிமைகள் சொல்றான். டே, RSS என்ற அமைப்பு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து 100 வருஷம் கூட ஆகலடா. நாங்க 1000 வருஷமா இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கடா. எங்களை பார்த்து நீ RSS சொல்ற, BJP சொல்ற. இந்த கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையா இல்லையா? தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த 16 ஆண்டுகள்ல வந்து எவனுமே அரசாங்க வேலைக்கு போகலங்க. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. உனக்காக தான் பேசிட்டு இருக்கோம், உனக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கோம். உன் தோட்டை விட்டு காத்தை விட்டு, காத்துல கிடக்குற தோட்டை விட்டு, கழுத்துல இருந்த செயினை விட்டு, வயக்காட்டெல்லாம் விட்டு உன் பிள்ளை குட்டியெல்லாம் படிக்க வச்சுல, உன் பையன் மகளெல்லாம் படிக்க வச்சுல. 15 வருஷம் அவன் அரசாங்கத்துடைய வேலைக்கு போக முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் கர்த்தா யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி கட்சி தான் காரணம், கருணாநிதி குடும்பம் தான் காரணம். இதெல்லாம் நீங்க என்னைக்கு உணர்ந்து போறீங்க? 16 வருஷத்துல படிச்சிருக்க இளைஞருக்கு இல்லப்பா. 16 வருஷத்துல நீங்க என்னைக்கு யாருக்கு வேலைக்கு போயிருக்கீங்க? ஏதாச்சும் வேலைக்கு போயிருக்கீங்களா? இந்த வேலைக்கு நீங்க வேலைக்கு போகாத காரணத்தை பத்தி என்னைக்காச்சும் நீங்க பேசிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? இடஒதுக்கீடுனா என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோமால. இங்க வந்து எவன்ட்ட நம்ம பிச்சை கேட்கல. இது இந்த மண்ணுடைய பூர்வீக குடிநலம். நமக்கு இங்க எல்லாத்துலயுமே ரைட்ஸ், எல்லாத்துலயுமே பங்கு வேணும். அரசியலா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, நமக்கான பங்கு அவன் கொடுத்தே ஆகணும். எங்க இருந்தோ, தெலுங்கானாவில இருந்தும், ஆந்திராவில இருந்தும்,
கர்நாடகால இருந்தும் கேரளால இருந்து வந்தவன் உள்ள இங்க வந்து நம்ம வந்து ஆண்டுகிட்டு இருக்கான். நமக்கு வந்து அவன் வந்து ஒரு 2% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு நமக்கு பிச்சை போடுறது மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க பிச்சை கேட்கல, நம்ம சலுகை கேட்கல. இங்க தேவேந்திர குல வேளாளர் கேட்பது பங்கீடு. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டும் தேவேந்திரர்கள் கேட்கவில்லை, இடப்பங்கீடு கேட்கவில்லை. தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்க நம்ம கேட்கிறோம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா உடனே கோச்சுக்குறவங்களா பார்த்தா தெலுங்கனா இருக்கான். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே கருணாநிதி தான் வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவு ஆரம்பிச்சு 20% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அந்த அந்த பட்டியலில் எங்களையும் சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து கருணாநிதி போராடினார்ல, கருணாநிதி சேர்த்துக்கிட்டார்ல. ஏன் சேர்த்துக்கிட்டியா? போராடினவன் வன்னியர் தானே. வன்னியருக்கான இடஒதுக்கீடு எங்க இன்னைக்கு? வன்னியர் இன்னைக்கு இடஒதுக்கீடு போராடி இருக்கான். மீனவர் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்னைக்கு வரை செத்துருக்கான். ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்கா? கருணாநிதி காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்தில், அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து, எம்.ஜி. ராமச்சந்திரன் காலத்திலிருந்து இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி காலத்துல வந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அந்த லெட்டர்லாம் வந்து அவங்க போய் அங்க மத்தியில நடுவண் அரசுக்கு போய் சேருதா இல்ல இடையில எவனும் பறிச்சு கிழிச்சு போட்டான்னு தெரியல. நீங்க எத்தனை வருஷமா அந்த லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பீங்க? மீனவர்களுக்கு எத்தனைங்க நீங்க கொடுத்துருக்கீங்க? நம்ம ஜெரோனா நீங்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நான் பேசல. இந்த எல்லா சமூகத்திற்கான அரசியல் நீதியை நாங்க பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கட்டாயம் நாங்க எல்லாத்துக்கும் பேசணும். மீனவர்கள் எத்தனை பேர் நீங்க எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்க? திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி எத்தனை பேர் கொடுத்திருக்க? எத்தனை பேர் நீ அமைச்சர் ஆக்கியிருக்க? முஸ்லிம்களுக்கு எத்தனை பேருக்கு எம்பி சீட் கொடுத்திருக்க? திமுக, அதிமுக கொடுக்கல. முத்திரையருக்கு நீங்க என்ன கொடுத்திருக்க? கோனார்களுக்கு நீ என்ன கொடுத்திருக்க? ஒரே மாவட்டத்தில் 2 பேருக்கு மந்திரி கொடுத்திருக்க. மித்த மாவட்டத்தில் வாழ்ந்த கோனார்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன? அகமுடையருக்கு என்ன நீங்க கொடுத்திருக்கீங்க? இந்த ராமநாட்டில் வந்து பெரும்பான்மை சமூகம் அகமுடையர் ஒரு சேர்மன் கூட நீங்க கொடுக்கல. அப்ப என்ன நடக்குதுங்க? இதையெல்லாம் நாங்க பேசினா உடனே ஜாதி பேசுறாங்க. ஜாதி எல்லாம் பேசலங்க, சமத்துவம் பேசுறோம், சமூக நீதியை பேசுகின்றோம், அனைத்து சமூகங்களுக்கான உரிமையை பேசுகின்றோம். அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். அழகசாமி பாண்டியன் 300 பேரை கூட்டு வச்சுட்டு பேசுறேன். அழகசாமி பாண்டியனுக்கு பேசல, அழகசாமி பாண்டியன் சாதிக்காக மட்டும் பேசவில்லை. அழகசாமி பாண்டியன் பிறந்த சமூகம் மூவேந்தர்களுடைய பரம்பரையில் வந்த சமூகம். மூவேந்தர்களும் சேர சோழ பாண்டியர்கள் தேவேந்திரர்களுக்கு மட்டும் ஆட்சி புரியவில்லை. தேவேந்திரர்களை மையப்பட்டி மட்டும் வந்து இங்க என்ன எதுவுமே பண்ணல. அனைத்து சமூக மக்களுக்குமான அனைத்து தரப்பு மக்களுக்குமாக இன்றைக்கு வர வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தேவேந்திர குல வேளாளர். இருக்கிற இடங்கை வடங்கை சமூக பிரிவுன்னு சொல்றோம். 18 வகை சமூகங்களுக்கு வந்து நெல் அளந்து கொடுத்த சாதி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நெல் அளந்து கொடுத்த சாதிக்கு இன்னைக்கு வந்து இலவச அரிசிக்காக கையேந்தி விட்டீங்களா? அது யார் காரணம்? அதை என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? என்னைக்காச்சும் பேசியிருக்கோமா? 18 சமூகங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் சேற்றில் கை வைத்தாதான் மற்ற சமூகங்கள் சோற்றில் கை வைக்க முடியும். உழவரே என்ன சொல்றாரு? திருவள்ளுவரே என்ன சொல்றாரு? உழந்தும் உழவே தலைந்தன்னு சொல்றாரு. உழவு தான் அந்த எல்லாத்துக்குமே மேன்மையானது, உயர்வானதுன்னு சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு உழவர்னு சொல்றத, வேளாண் குழுவிய வேளாண் சமூகத்தை நீங்க எஸ்சி, தலித்து, தாழ்த்தப்பட்டவன் இப்படி நீங்க சிறுமைப்படுத்துவது அவமானம் இல்லையா? அந்த சமூகத்தை திட்டமிட்டு நீங்க முதுகுல குத்துறதா இல்லையா? இதை நாங்க குத்துறோம். நீங்க குத்த நாங்க கத்தாமே இருப்போம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க அப்பா கத்தாம இருந்திருக்கலாம், எங்க தாத்தா பேசாம இருந்திருக்கலாம். நாங்க குத்து வாங்கிட்டே இருக்க மாட்டோம். மத்திய மாநில அரசாங்கங்களும் சரி, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். நாங்க குத்து வாங்கிட்டே கத்துற பரம்பரை இல்ல. குத்துனா திருப்பி குத்துவான். எப்படி குத்துவான்? ஓட்டா குத்துவான். நீங்கள் முதுகுல குத்துவ, நாங்க வர தேர்தல் வந்து ஓட்டா மாத்தி குத்துவான். அதை நீ புரிஞ்சுக்கொள்ளணும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற பிஜேபி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தை நீங்க வாக்கு போடும் இயந்திரமாக, வாக்கு போடும் கூட்டமாக எளிதா நீங்க வந்து எடுத்துக்கிறாதீங்க. நாங்க பேசுறது சமத்துவம் பேசுறோம், சமூக நீதி பேசுறோம். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்திருக்கீங்களா? வளர்ச்சி திட்டம் எதுவுமே கொண்டு வராம இந்த மண்ணையும் மக்களையும் மனதாக்குற, நாசமாகிற, இந்த மண்ணையே அழிக்கிற நாசகார திட்டமான ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இங்க கொண்டு வர அனுமதி கொடுக்குற. ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துல 20 ஹைட்ரோ கார்பன் சோதனை கிளர்கள் தோண்டக்கு நீ அனுமதி கொடுக்குற. 20 சோதனை கிளர்கள் தோண்ட அனுமதி கொடுத்த நீ, அது திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா சரி, ஒரு 20 தொழிற்சாலை இங்க கொண்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு எங்க பிள்ளை படிச்சிருக்காங்கல்ல, எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே டிகிரி.
எல்லாருமே பிஇ முடிச்சவன், எல்லாருமே பிஎஸ்சி முடிச்சவன், எல்லாருமே படிச்சிருக்கான்ல. எங்க பிள்ளை என்னைக்கு வேலைக்கு போறது? ஏற்கனவே அருந்ததி உள்ஒடுக்கின்ற பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டீங்க. சரி, இப்ப இங்க நாங்க எங்களுடைய ரைட்ஸை கேட்கிறோம்யா, எங்களுடைய உரிமையை கேட்கிறோம்யா. நாங்க இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டியல இல்ல பிற்படுத்தப்பட்டியல போயிடுறோம், ரைட்டு. சரி, நாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு வழி இல்லை. இங்க சரி, இங்க விவசாயம் பண்ணி நாங்க இதை பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். விவசாயம் நீங்க என்ன கிட்டத்தட்ட 235 இடங்களை நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க. 235 இடங்கள்ல 20 இடங்களுக்கு இப்ப அனுமதி கொடுத்திருக்கீங்க. அந்த 20 ஊர்ல 18 ஊர் வந்து விவசாயம் பார்க்குற ஊருங்க. விவசாயம் பண்ணுங்க. இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற கல்வியை பறிச்சுட்டீங்க, அரசியலை பறிச்சுட்டீங்க, இடஒதுக்கீட்டை பறிச்சுட்டீங்க. விவசாய நிலையங்கள்ல வந்து ஆழ்துளை கிணறு தோண்டி ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறீங்க. நாங்க சாப்பிடுறது சோறத்திங்கிறதா ஹைட்ரோ கார்பனை வந்து உறிஞ்சுறதா? நீங்க என்ன நடக்குதுங்க? சரி, ஹைட்ரோ கார்பன் சொல்லிட்டு விட்டான்னு பார்த்தா மருத்துவ கழிவு ஆலைகளை சுத்திகரிப்பு ஆலைக்கு கொண்டு வந்து முத்துவயல்லையும் மானாமதுரையிலையும் அடுத்து அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தேவை என்ன? ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர்களுக்கு தேவை என்ன? ஏதாச்சும் ஒரு தொழிற்சாலை அப்படின்னு இதுவரை ஏதாச்சும் அரசு தரப்புல ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு, ஒரு பயிற்சி பாத்திரம் நடத்தி இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு சொல்றீங்களா? இங்க படிச்சவங்கள வேலை இல்லாம வளைகுடா நாடுகளுக்கு போறான். வளைகுடா நாடுகளுக்கு 30,000 சம்பளத்துக்கு போய் அங்க போய் அவனுடைய அந்த சாப்பாடு அன்றாட செலவு 20,000, ஒரு மாசம் 10,000 அனுப்புறான். அவனுடைய இளமை காலத்தை ஃபுல்லா அங்க தொலைக்கிறான். வளைகுடா நாடுகள் அவனுடைய இளமையை ஃபுல்லா தொலைச்சிட்டு அங்கிருந்து மஞ்சக்காமால பிரஷர் சுகரோட வந்து 40 வயசுல இங்க வரான். வந்து அவன் சம்பாதிச்ச காசை விட கூடுதலான இங்க கடன் சொல்லியாது. இதுக்காகத்தான் நாங்க கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறோம். பட்டியல இருந்து வெளியே போனா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கான சுய உரிமை கிடைக்கும், சுய மரியாதை கிடைக்கும். இதுக்காகத்தான் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை. மத்திய மாநில அரசுகள் இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தை வந்து வானமாத்த பூமின்னு சொல்றீங்க. இப்ப ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் தண்ணி இல்லை, ரைட்டு. தண்ணி இல்லைன்னா என்ன செய்யணும்? தண்ணியை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? மழைக்காலங்கள்ல காவிரியில வெள்ளப்பெருக்கெடுத்து கடல்ல கலக்கிற தண்ணிய கரூர்ல இருந்து நீங்க குன்றாடு வைகை மூணை ஒரு இனிப்பு திட்டத்தை இது அண்ணன் அம்மையார் ஐயா காமராஜர் காலத்துல தொடங்கின திட்டம். காமராஜர், எம்.ஜி. ராமச்சந்திரன், முதலமைச்சர் கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா காலம் வரை இந்த திட்டத்திற்கான அந்த வரும்னு சொல்லுவாங்க. ஹரிச்சந்திரமான மயான கண்ட நாடகத்துல அதோ வருகிறான் லோகிதாசன், இதோ வருகிறான் லோகிதாசன் சொல்றது மாதிரி இதோ இந்த திட்டத்தை செயல்படுத்த போறோம், அதோ நிதி ஒதுக்க போறோம். இது இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த காவிரி குண்டார் நதி நீர் திட்டத்துக்கு ₹1 கூட இந்த இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் இணைக்கல. ஏன் இதை இணைக்க சொல்றோம்னா இந்த காவிரி ஆற்றுல இருந்து கடல்ல கலக்கிற உபரி நீரை இந்த பக்கம் திருப்பி விட்டா கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் 6 மாவட்ட மக்கள் வந்து பயன்படுவாங்க. இப்ப ஒரு போகமா இருக்கிற விவசாயம் 2 போகமா மாறும். நீங்க எங்களை 2 போகம் விவசாயம் பண்ணாட்ட கூட பிரச்சனை இல்லை. எங்களை விவசாயமும் பண்ண விட மாட்டீங்க, விவசாய இடங்களையும் பறிச்சுக்கிறீங்க, தண்ணிக்கு வழி பண்ண மாட்டீங்க. இப்ப இளைஞர் ராணுவம் வந்து இங்க இருக்கிற தனுஷ்கோடி வரை வந்து சுட்டுக் கொள்ளாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. ஆனா எங்க வரி பணத்துல அவனுக்கு ஃபுல்லா இந்திய கடற்படைக்கும் கடலோர காவல்படைக்கும் நீங்க சம்பளம் கொடுப்பீங்க. அதுக்கு நாங்க வந்து மாறா இந்த இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்துதான் அந்நிய செலவாணி வந்து ஈட்டி கொடுக்குறோம். ஆனா இங்க இருந்து இந்த பட்ஜெட்லயும் சரி, இந்த கடலோர மீனவர்களுக்கும் சரி, மித்த எந்த சமூகங்களுக்குமே எதுவுமே நீங்க பண்றது இல்ல. ஆனா இதை நாங்கள் பேசினா எங்கள் மீது சாதி முத்திரை. அழகர்சாமி பாண்டியன் பேசினா அழகர்சாமி பாண்டியன் இந்த ஜாதிக்காரன், முகவி சேகர் பேசினா அவர் அந்த ஜாதி, சாகி தங்கை சாகியும் பார்த்தோமா இந்த மதம். இங்க நாங்க வந்து நீங்க உட்கார்ந்துருக்கோம், எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள், எல்லா மதத்தை சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம். இது வந்து எங்களுடைய அடிப்படை உரிமைக்கான கோரிக்கை, அடிப்படை சுய மரியாதைக்கான கோரிக்கை. நாங்க ஏதோ பேசணும் ஒரு மேடை போட்டுட்டு ஏதோ அரசாங்கத்துக்கு எங்களுக்கான பெத்தா விட்டு போயிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் மாசத்துக்கு ஒரு தரம் கொடியை பிடிச்சிட்டு மத்திய அரசே மாநில அரசு கத்திரிக்கங்களை பெத்தா விட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு என்ன நேர்த்தி கடனா? நீ செய்ய வேண்டியதை செய்டா, செய்ய சொல்லிதான் உன் செவிட்டு காதுல உடைக்கணும் சொல்றதுக்காக நீ கத்திக்கிட்டு இருக்கோம். எத்தனை காலத்துக்கு கத்திக்கிட்டே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. தட்டிக்கிட்டே இருப்போம், தரக்கலைன்னா தகர்த்து எரிஞ்சிருவோம். அதை நீங்க வந்து மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் வச்சுக்கோங்க. தட்டிக்கிட்டே இருப்போம் மட்டும் நினைச்சுக்கூடாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த உளவுத்துறை காவல்துறை சகோதரர்களுக்கு ஒன்று தெரிச்சு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாலாம் பார்த்தா இந்த போய்கிட்ட பையங்க வந்து இந்த போஸ்டர் எல்லாம் கிழிச்சிருக்கு. நீங்க போஸ்டர் மட்டும் தான் கிழிக்க முடியும். நான் சொன்னவங்க தோலையே உரிச்சு போறாங்க எங்க தம்பிய, புரிஞ்சுக்கோங்க.
எல்லாம் வேற எவன்டையாச்சும் இந்த சேட்டையெல்லாம் வச்சுக்கிறோம். இந்த சும்மா படிக்காத தற்கொலை உருட்டுகள் இருக்கான்ல அவங்ககிட்ட வச்சுக்கிறோம். அழகசாமி பாண்டியன்ட்டையோ இங்க இருக்கிற தம்பிகள்கிட்டயோ இங்க இருக்கிற தலைவர்கள்ட்டயோ பேசுறதுக்கான தகுதியை மேல நீ வளர்த்துக்கோ. அழகசாமி பாண்டியன் போஸ்ட் ஓட்டிட்டா போஸ்ட் கிழிச்சிட்டா உடனே அழகசாமி பாண்டியனா அந்த தம்பிகளை இது பண்ணிடுவாங்க. கவனமா இருந்துக்கோங்க. நான் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதை பெருசாக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கவனமா இருக்குங்க. உளவுத்துறையில எல்லாம் நோட் போட்டுக்கோங்க. ஒரு சில எல்லா நேரமும் இப்படி இருக்க மாட்டேன், எல்லா நேரமும் இப்படி இருக்கவும் மாட்டோம், புரிஞ்சுக்கோங்க. நாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான விஷயங்கள் நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கோம். இந்த சில்றத் பயலுக சில்றத்தனங்களுக்கெல்லாம் நாங்க ஆள் இல்லை. அதெல்லாம் நாங்க கடந்து போயிட்டு அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா எங்க தாத்தா சண்டை போட்டு முடிச்சிட்டான். இன்னைக்கு நாங்க அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்களை நாங்க மீண்டும் மீண்டும் பின்னாடி எங்களை இழுக்க முயற்சிக்காத. உளவியலால நீங்க என்ன உளவியலால ஒரு மயிறு கூட எங்களை பிடுங்க முடியாது. நீ பாண்டியர்னா நாங்க தான், மூவேந்தர்னா நாங்க தான். எங்களால ஒண்ணுமே நீங்க செய்யலாம் முடியாது. வேணா சொல்லிக்கலாம், வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போகலை வரையெல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆகையால் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த நடைபெற்ற இந்த போராட்டத்தை தலைவர்கள் முன்னெடுத்து பேசிய விஷயங்களையும் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.